அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கமூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்துடைய ஆவணி மாதத்திற்கான கன்னிராசிக்கான பலன்கள். இந்த கன்னிராசி இந்த ஆவணி மாதத்துல எத்தகைய பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கன்னிராசி நண்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல முடிவுகள் எடுப்பதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சிந்திச்சு செயல்படணும்ன்றது இயற்கையாவே கன்னிராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம். அத்தகைய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அதற்கான சாதக பாதகங்களை உணர்ந்து அதற்கான முடிவுகளை எடுப்பாங்க. அத்தகைய முடிவுகள், ஒரு சில முடிவுகள் இவர்கள் யோசிச்சு இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு விதமான சந்தேகத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. எல்லாமே இறுதியில நன்மையா முடிந்து சந்தோஷத்தை தரக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதனால உங்களுடைய முடிவுகள் எடுப்பதுல இருக்கக்கூடிய சுணக்கத்தை தவிர்த்து விரைவா முடிவுகள் எடுக்கும் போது அதற்கான நல்ல பலன்களை பெறக்கூடிய அற்புதமான காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நண்பர்களா இருந்தா உங்களுடைய பயணங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய நீண்ட தூர பயணங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சாதாரணமாகவே ஒரு முதுகு வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டுல வலி இதெல்லாம் இருக்க செய்யும். இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு முதுகு தண்டுல வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களுடைய பயணங்களையும் அதற்கேற்றாறு போல சுகமான வண்டி வாகனங்களையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி உடல் வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உடனுக்குடன் நடக்கக்கூடிய காலமா இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்கள், திருமணம் கைகூடாம நீண்ட நாளா கிடப்பில் இருந்த கணவ ஆணோ பெண்ணோ இவர்களுக்கு சரியான வரன்கள் அமைய பெற்று உகந்த நேரத்துல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு. இந்த கன்னிராசி நண்பர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை, தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய உள்ள எதிர்பார்ப்புகளை, குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளை கண்டிப்பா வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் உள்ள நண்பர்கள் அத்தகைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிட்டு வரக்கூடிய வரன்கள்ல எது நமக்கு ஓரளவுக்கு குடும்பத்துக்கான அனைத்து விஷயங்களும் ஒத்து வரக்கூடிய ஜாதகங்களா இருக்கு, பொருளாதார ரீதியிலோ குடும்ப ரீதியிலோ எதெல்லாம் இருக்குன்ற சரி பார்த்துட்டு உடனே ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போனோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கண்டிஷன்ஸ், ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருந்தீங்கன்னா காலம் தாழ்ந்து கொண்டே போயிட்டே இருக்கும், நேர விரயம் ஆகிட்டே இருக்கும், வயதும் ஏறிட்டே போகும். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்து வரக்கூடிய வரன்கள்ல ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய வரன்களை கொஞ்சம் விரைவா ஃபைனலைஸ் பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்றது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை. அதோட குடும்பத்துல குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு. குழந்தைகளுக்கான எதிர்கால திட்டத்தை நோக்கிய சேமிப்புகளை துவங்குவதற்கான அற்புதமான காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. அது மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்துல முக்கியமா பௌர்ணமி நாள்ல வழிபடணும். நிலவை வழிபடுறத ஒரு முக்கியமா வச்சுக்கணும். பௌர்ணமி தினங்கள்ல அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு நிலவை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய நிலவை பார்த்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேவைகள், உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சொல்லும் போது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. அதனால் பலவிதமான உயர்வுகளையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் குடும்பத்துல பார்க்க போறீங்க. அடுத்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உடனே தீர்வு கிடைக்கும். அரசு சம்பந்த ரொம்ப நாளா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ பிடிஓ ஆஃபீஸ்லையோ அரசு சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனங்கள்லையோ அலுவலகங்களையோ உங்களுடைய பேப்பர்ஸ் எதுவும் மூவ் பண்ண முடியாமல், அப்ரூவல்ஸ்க்காக அனுப்பின பேப்பர்ஸ் வராமல், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பெண்டிங்கில் இருக்க டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த அரசு சம்பந்தமான விஷயங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உடனே தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு. அதனால அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு உள்ள நண்பர்கள் அதில் மிக கவனமான நேரத்தை செலுத்தும் போது
உடனே அதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமையக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதே போல உடன் உள்ளவர்கள் மூலம் நல்ல சில அனுபவங்கள் கிடைக்கும். அது நல்ல அனுபவமும் கிடைக்கும், சில வேண்டாத அனுபவங்களும் கிடைக்கும். அதனால உடன் உள்ள நண்பர்கள் கிட்ட, நண்பர்களோ தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோ நபர்களோ இவர்கள்கிட்ட யார்கிட்ட எந்த அளவுக்கு வச்சுக்கணும், யாரை எந்த அளவுக்கு நம்ம தொழிலையோ வியாபாரத்திலையோ அலோவ் பண்ணலான்ற ஒரு முக்கியமான விஷயங்களை கற்றுண்டு அதற்கேற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப எல்லாரையுமே உள்ள சேர்த்துட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழிவகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். போதுமான அளவு இந்த கன்னிராசி நண்பர்கள் எப்பவுமே லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. எல்லாரையும் கூட்டமாக ஒரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குணாதிசயம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கிடையாது. இயற்கையாகவே அவங்க ரொம்ப செலக்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு லைஃப்பை ஓட்டக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பீங்க. அதில் இன்னமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக உடன் உள்ளவர்களோட கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பயணத்தை கவனத்தோடு செய்யும்போது வாழ்க்கையில் சில மன வருத்தங்கள் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் சுமூகமான வாழ்க்கை பயணம் போகிறதுக்கு ஒரு வழிவகையாக இந்த எச்சரிக்கையான விஷயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்தது புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். புதிய திட்டங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் நிறுவனங்களை துவங்கணும், வியாபாரத்தை துவங்கணும், இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எண்ணம் உள்ள நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம். எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் பற்றி கண்டிப்பாக ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா அந்த திட்டங்களை உடனே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. காலம் தாழ்த்தாதீங்க. காலம் தாழ்த்தும் போது உங்களுடைய வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய காலமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகளாக அமையிற கிரக சூழல் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய அனைத்து புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்பது கன்னிராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரை. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதன் மூலமா வியாபாரம், புதிய முயற்சிகளால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், இதன் மூலியமா தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார். நீண்ட நாளாக குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும், தன்னுடைய கூட பிறந்தவர்கள், உடன் உள்ளவர்கள், மனைவிக்கு, குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வைத்திருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அதற்கான சரியான காலமாக இருக்கும். அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். அது யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களுடைய இஷ்டப்படி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி கூட அதிகமான நெருக்கம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைஞ்சு ரொம்ப அந்யோன்யத்தோட பயணிக்கக்கூடிய காலமா இருக்கும். வாழ்க்கையிலே இந்த டைம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை மேலும் வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கான விஷயங்களை செய்யுங்க. கணவனோ மனைவியோ உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு அவங்களோட சிறிது நேரம் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவுட்டிங் போங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, பிடிச்சதை வாங்கி கொடுங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள எத்தகைய வாய்ப்புகள்லாம் இருக்கோ அதெல்லாம் முறையாக செய்யும்போது இன்னும் அதிகமான நெருக்கத்தோடையும் அந்யோன்யத்திடம் குடும்ப வாழ்க்கை தொடரும் என்பது சந்தேகமே இல்லை. அதோட இந்த காலகட்டத்தில் நம்ம பௌர்ணமி நிலவு தரிசனம் பண்ண சொன்ன மாதிரி வழிபாடு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி பிரதோஷத்தை அன்னைக்கு முக்கியமாக வழிபடுங்க. பிரதோஷம் அன்னைக்கு ஈவினிங் மாலை நேரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த காலகட்டத்தில் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி சிவபெருமானை பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் போய் வழிபடுங்க. உங்களால் முடிந்த பால், அபிஷேகத்திற்கான பால், தேன், பன்னீர், என்ன அபிஷேக பொருள் என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அந்த மாதிரியான அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தில் பங்கெடுத்துக்கங்க. சிவபெருமானை வழிபடுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை அறிந்து கொண்டு அந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப
உங்களுடைய பரிகாரங்கள், இஷ்ட தெய்வ, குலதெய்வ வழிபாடுகளை செய்யும்போது மேலும் மேலும் உயர்வான நிலையை பெறுவீர்கள் என்பது உண்மையான உண்மை. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.